கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த 1155 என்கிற முடிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை ஜெப உதவிக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சில நேரம் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்தியில் எங்களுக்கு அதை அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதமான தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லேவியராகும் புஸ்தகத்தை நாம் இப்பொழுது என்ன செய்து வருகிறோம்? தியானித்து வருகிறோம். 26வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு மகிமை. வாசிங்க. 9வது வசனத்தில், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் இல்லை நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கணும். ராஜா, நீங்கள் பேசுங்க. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி கண்களை திறந்தலும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல மகத்துவத்தினால் நீர் உடைய வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. வார்த்தை கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கு செல்லுவோம் ஆண்டவரே, ஜீவ வசனம் உம்மிடத்திலவா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதப்பா. நம்முடைய வார்த்தையினால நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்க. உடைய வார்த்தையை எழுத்தை சொல்ல சுமக்க எவ்வளவேன்னு தகுதி கிடையாதப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாத ஆசீர்வாதமான தலைப்பு வார்த்தை என்ன? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று அருமையான லேவியராகமத்தில் 9வது வசனத்தை நாம் என்ன செய்து வருகிறோம்? தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மேல் எப்படி இருக்கிறார்? கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று வேறும் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் என்ன செய்ய வேண்டும்? நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வேறும் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாக இருக்கிறதற்கு முகாந்திரம் என்னவாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து என்ன செய்கிறது? நம்மை பார்க்கிறது. அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. பரிபூரணமாக நித்தியமாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு முன்னால் நம்ம எதையாவது மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட கண்களை உடைய ஆண்டவர். அவருடைய கண்களில் உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகணும்? இரக்கம் உண்டாகணும், கிருபை உண்டாகணும், அன்பு உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர் கண்கள் நோக்கமாக இருக்கும்போது அவர் உங்களை பழுக பெருக பண்ணி வேதம் சொல்லுகிற பிரகாரமாக உங்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும்? கடந்த 2 வாரங்களிலேயும் சில காரியங்களை என்ன செய்திருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம். இஸ்ரவேல் என்கிறதான இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த சந்ததி ஆபிரகாம்,
ஈசாக்கு யாக்கோபுக்கு அப்புறம் இது சந்ததியாய் பெரிய ஜாதியாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். வாசிங்க 7வது அதிகாரத்தில் இதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தேவான் இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அவர் சொன்னதான வார்த்தை வாசிங்க 7வது அதிகாரத்தில் பாருங்க 33, 34 பாருங்க. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, மோசேயை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கண்கள் பார்க்கவே என்ன செய்தது, பார்த்தது, நோக்கமாக இருந்தது. எதற்காக? அவர்களை விடுவிக்கிறதற்காக நோக்கமாக என்ன செய்தது, இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கண் இவர்கள் மேல் நோக்கமாக இருந்ததற்கான காரணம் என்ன? நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோக்கமாக இருந்ததற்கான காரணம் என்ன ஏனென்றால் இவர்கள் யாராக இருந்தார்கள்? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்றவர்கள். இவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, கேட்டிருக்கிறார். அதனால் பார்த்தார். பார்க்கவே பார்த்து காரணம் என்னென்னா இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் இன்றைக்கி யாருடைய சந்ததியாக இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம யாருடைய சந்ததியாக இருக்கிறோம்? ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தா ஒவ்வொரு ஜாதியை சொல்லி, அந்த ஊரை சொல்லி, அந்த குடும்பத்தை சொல்லி, இந்த குடும்பம், இந்த வீட்டுக்காரங்க, இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த இஸ்ரவேலர்களுக்கு பெயர் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாமின் சந்ததி என்று என்ன இருக்கிறது, பேர் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் நீங்கள் அதை என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் என்ன செய்யாதபடிக்கு, சொல்லாதபடிக்கு. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கர்த்தர், அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கல்லுகளிலிருந்து கூட என்ன செய்ய வைப்பார், பிறக்க வச்சிருப்பார் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு ஜாதியினால், குடும்பத்தினால் நீங்கள் பிரவாகித்து வர முடியாது. அதனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஆபிரகாமின் சந்ததியாக இவர்கள் இருக்கிறார்கள். கவனிங்க, இந்த பூமியில் இருக்கிற மற்ற குடும்பத்தை போல, அந்த ஜாதியை போல நாமளும் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. இந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்யணும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக என்ன செய்யணும், மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்க்கவே பார்த்ததுக்கு காரணம், கண்ணோக்கி பார்த்ததுக்கு காரணம், எகிப்தியரோட இஸ்ரவேலர்கள் பெருகினதற்கு காரணம், பழுகினதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நானும் தேவனுடைய சந்ததியாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பெர்க்மான் ஃபாதரையா கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். பாருங்கள், அவர் நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோமோ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடியதான கிரியைகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? அது என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய மகன், மூத்த குமாரன். கவனிங்க, அதனால் அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு இத்தனையோ கடவுள் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஒருவர் தான் மாம்சத்தோடு, உங்களை போல் என்னை போல் மாம்சத்தோடு இந்த பூமியில் பிறந்தவர் தான் யார்? இயேசு. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இந்த சுவாசம், காற்று, இவர் தான் ஆவியானவர். இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் கடவுள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரே ஆண்டவர் தான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்னா, இந்த உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவங்களெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. என்னுடைய பாவத்தையும் என்ன செய்திருக்கிறார்? சுமந்திருக்கிறார். என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு வரவேண்டிய தண்டனை, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ருசி பார்த்திருக்கிறார். எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு எனக்காக பரலோக ராஜ்யத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை சீக்கிரமாக என்ன செய்வார்? வருவார். இதை யார் விசுவாசிக்கிறீங்களோ, உங்களை தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய உபத்திரவத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய வேதனையை, உங்கள் துன்பத்தை அவர் பார்க்கவே என்ன செய்வார்? பார்ப்பார். நீ யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சில பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னு. யாராக இருந்தாங்க? கலகக்கார பிள்ளைகளாக இருந்தாங்க. முரட்டாட்டம் உள்ள சந்ததி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இருளின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாருங்கள், என்னென்ன சபிக்கப்பட்டவர்கள் என்று எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்கு நாம் கர்த்தராகிய இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இருளின் பிள்ளைகளாக இருந்து இருளுக்கு ஏற்றவைகள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? அந்தரங்கமான இருள் மூடியிருக்கிற அருவருப்பான பாவங்கள் நமக்குள்ளே என்ன செய்யாது? இருக்கக்கூடாது. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிறதற்கு நீங்கள் இயேசுவை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, அவரை பின்பற்றுங்க, அவரை ஆராதிங்க, அவருக்காக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை என்ன செய்யுங்க? வாழுங்க. இந்த விசுவாசிக்கிற அந்த ஜீவியத்தை குறித்து வேதம் என்ன செய்கிறது? வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்தாங்க பாருங்கள். இப்போ யாத்திராகம புஸ்தகத்துக்கு வந்துருங்க. அதில் நான் வாசிக்க கேட்கிட்டதான காரியத்தை பாருங்கள். அங்கே வாசித்தோமே, அதனுடைய தொடர்ச்சியை நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் பாருங்கள். அதே போல் அந்த தொடர்ச்சியை வாசிக்கிறோம். இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு. 5வது வசனத்திலிருந்து, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் என்ன செய்தேன்? இறங்கினேன். நல்ல கவனிங்க. இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அங்கே வாசித்தோம். எதற்காக? இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ண உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளையாயிரலாம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற வேண்டியதான நாம் யாராக இருக்கணும்? இங்கே சொல்லுகிறார், அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி. உங்கள் விசுவாசம் என்னென்னா, ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போய் விட போகிறார், எங்கே கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க. இனிமேல் வரப்போகிற நாட்கள், இப்போ குளிர்காலங்கள், பனியெல்லாம் பெய்திருக்கிறது. இனிமேல் வரக்கூடியதான வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், பாருங்கள். அப்போ ஏப்ரல் மே மாதம் அப்படிலாம் ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா அதிகமான தட்பவெட்ப சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாக இருக்கிற நாள். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு, இங்கேருந்து கோடை வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வாங்க? கடந்து போவாங்க. ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு, கேரளாவுக்கு, மூணாருக்கு, இப்படிலாம் நம்ம ஆட்களுக்கு அப்படியே போவாங்க இந்த பிள்ளைகளுக்கு விடுமுறை காலங்களுக்கு. பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு இங்கேருந்து போகும்போதே பார்த்தா போர்வை எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சொட்டர் எடுத்து வைக்கிறாங்க, குள்ளா எடுத்து வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கும் குளிருக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை.
ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். எதுக்கு? நம்ம போக போகிற இடத்துக்கு தேவையானது என்ன? அப்போ அதே போல் தேவனை யார் விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் யார் இருக்கிறோமோ, நம்ம ஆண்டவர் எங்கே கொண்டு போக போகிறார்? இந்த இஸ்ரவேலை சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகிறவங்க எப்படி இருக்கணும்? அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எப்போதும் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? துதித்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தரிசனம் காண்கிறான். அப்பொழுது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை காண்கிறான். சேராபீன்கள் 2 சிலைகளால் பறந்து, 2 சிலைகளால் தன்னுடைய முகத்தை மூடி, 2 சிலைகளால் தன் கால்களை மூடி பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்களாம் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஓயாமல் துதித்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அது அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா, எப்போது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற இடம். அதுதான் பரலோக ராஜ்யம். அங்கே ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நமக்கு. என்ன வேலைனா, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம். அப்போது அங்கே போகிறோம்னா, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் கண்டு இங்கே என்ன செய்யணும்னா, அதுக்கு ஏற்ற ஜீவி இங்கே நமக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை என்ன செய்வார்கள்? சொல்லி வரும். இந்த ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்ய வேண்டுமா? எப்போதும் கர்த்தரை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்பொழுது உங்கள் புத்திக்கு, உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம் பாருங்க, உங்களையும் உங்களுடைய இருதயத்தையும் என்ன செய்ய கிடவுது? காத்துக்கொள்ளு. அந்த சமாதானம் வந்து எல்லா கவலையும் மாறிடுவான். எதுக்குன்னு கேட்டால், ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க போதும். ஸ்தோத்திரங்கிறது பலி, ஸ்தோத்திரம்ங்கிறது உதடுகளின் காலை கனியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் அதிகமாக கர்த்தருக்கு மகிமை. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்ன செய்யாதீங்க? மறந்து விடாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து இன்றைக்கி அநேகர் அவங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க தெரியல, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த தெரியல. நல்லா கவனிக்கிறீங்களா? அதற்குன்னு சில டிவி சேனல்களை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க, சில புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல கவனிச்சிங்க. இது வந்து ஒருவேளை ஆரம்பக்கட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காக வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. உள்ளான மனதிலிருந்து நாம் அவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் உங்களை நடத்தி வந்ததை நினைங்க, ரட்சித்ததை நினைங்க, உங்களுக்காக ஜீவன் தந்ததை நினைங்க, உங்களை பரிசுத்தமாக்கினதை நினைங்க, உங்களை ஆசீர்வதித்ததை நினைங்க, உங்களை உயர்த்தினதை நினைங்க. நினச்சி ஆவி ஆத்மா உள்ளான மனசில் இருந்து நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரமே வரலை, துதியே வரலை. ஏன்னு கேட்டால் இப்படியே பழகிட்டாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்படி இல்லை, நல்ல என்ன செய்யுங்க? அருமையான சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் புக்கு பார்க்கும்போது மட்டும் இல்லை, டிவி சேனலில் ஆன் பண்ணும்போது மட்டும் இல்லை, எப்போதும் எப்படி இருக்குமா? அவர் வாயில் இருக்குமா? நல்ல கவனிங்க. இன்றைக்கி நிறைய பேர் வாயில் பாக்கு இருக்குது, பீடி இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, பிறரை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தூட்டி திரிகிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு சேர்ந்து ஜோம் பண்ண வந்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க இப்படி, இந்த ஊழியக்காரங்க இப்படி, இந்த சபை இப்படி, இவங்க இப்படி அப்படி. எதுக்காக வந்திருக்க நீ? ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவர் என்ன செய்யுங்க? துதிங்க ஐயா. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி எப்படிப்பட்டது தெரியுமா? இழந்து போனதை மறுபடியும் உங்களுக்கு 2 மடங்கு தரக்கூடியது. அருமையான யோபு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துதித்தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று துதித்தான், கர்த்தர் அவனை பழுக பெருக பண்ணினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஏன் தெரியுமா? கானானுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிறார். நீங்கள் துதிக்கிறதற்காக, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்காக, மகிமைப்படுத்துறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவ நாமம் தூசிக்கிறதுக்கு எதுவாக நடந்து கொள்ளக்கூடாது. தேவ நாமத்தை தூசிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது, துதிக்கிறவர்களாக இருப்போம். பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? ஆலயத்தில் உப்பரிக்கையின் மேல் நிறுத்திட்டு ஆண்டவர் பார்த்து சொன்னால் குதியும் என்று சொன்னான். இன்றைக்கி அநேகர் ஆலயங்களில், சபைகளில்
கூட்டங்களில், ஜப கூட்டங்களில், கன்வென்ஷன் கூட்டங்களில், இப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டிய இடங்களில் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, எங்களுடைய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஆடல்கள், இந்த டான்ஸில் ஆண்டவர் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டாருங்க. நீங்கள் நானும் குதிக்கிறவங்களா இல்லாமல் துதிக்கிறவங்களாக இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவர்களாக, மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பார்க்கவே பார்த்து உங்களை பழுகவும் உங்களை பெருகவும் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ராஜாக்களாக, லேவியர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக மாற்றுங்க. பவுல் சொன்னது போல, நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்காகவே நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமமே மகிமைப்படணும் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் கிருபை இரக்கம் தயவு தாங்கட்டும். சகல துதிக்கான மகிமை இயேசுவுக்கே சாதுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.